ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும். சோ அது என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கறத நான் வந்து ஃபர்தரா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி அண்ட் ஐஜிசிஏஆர், அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல உள்ள நர்சிங் சூப்பரண்டன்ட் எக்ஸாமுக்கும் இந்திரா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல உள்ள நர்சிங் ஆபீசர் போஸ்டுக்கும் பாராமெடிக்கல் ஸ்டாஃப் போஸ்டுக்கும் என்ன புக்ஸ் படிக்கணும், ஸ்பெஷலா நான் டெக்னிக்கல் என்ன புக்ஸ் படிக்கணும், அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதோட சிலபஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா தான் பார்க்க போறோம். இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க தமிழ்நாட்டுல உள்ள எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அது என்ன எக்ஸாம்னு கேட்டீங்கன்னா இஎஸ்ஐசி, ஆர்ஆர்பி. இந்த 2 எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வருது. இஎஸ்ஐசி ஆல்ரெடி எழுதி முடிச்சிட்டீங்க, ஜூலை 7th எழுதி முடிச்சிட்டீங்க. சோ அது வந்து ரிசல்ட் தான் இப்போ வந்து பேலன்ஸா இருக்கு. மீன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது மத்த ப்ராசஸ் தான் பேலன்ஸ்ல இருக்கு. இந்த ஆர்ஆர்பிக்கு ஆல்ரெடி அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. சோ யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டீங்களோ எக்ஸாம எப்படியாவது கிளியர் பண்ணிருங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலே போஸ்டிங் கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இப்ப நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இஎஸ்ஐசிலயோ இல்ல ஆர்ஆர்பிலயோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த 3 இயர்ஸ்க்கு மேல, மினிமம் 5 இயர்ஸ்க்கு மேல மேக்சிமம், சோ இந்த இயர்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டே வர இருக்கும். ஏன்னா இப்படிதான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இஎஸ்ஐசியை பொறுத்த வரைக்கும் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஆனா இப்போ வந்து அவங்க கம்மியா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இஎஸ்ஐசியே ரொம்ப சீக்கிரமா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட எதிர்பார்க்கலாம். ஆனா ஆர்ஆர்பி வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், கன்ஃபார்மா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி எப்படியாவது உள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது போச்சுன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு, அதை பத்தின ஒன்னும் ஒரீஸ் தேவையில்லை. ஆனா அடுத்தடுத்து எவ்ரி 2 இயர்ஸ் 2 டைம்ஸ் பெர் இயர் வந்து உங்களுக்கு வந்து எய்ம்ஸ் வருது, நிமான்ஸ் வருது, ஜிப்மர் வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இதை தவிர நிறைய ரெக்ரூட்மெண்ட் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10-15 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மேல வருது. வருஷத்துக்கு 30,000-40,000 நர்சஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மேல வர்றதுனால அதை பத்தி நீங்க வந்து ஒரி பண்ண தேவையில்ல. தமிழ்நாட்டிலேயே நீங்க வந்து போஸ்டிங் வாங்கணும், அது இஎஸ்ஐசில ஆர்ஆர்பில வேணும் அப்படின்னா இப்ப நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வரும். அதனால அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத டிசைட் பண்ணி அந்த வழியில பயணிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ல சக்சஸ் ஆயிடலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இத பத்தின என்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி கிளியர் பண்ணணும், இந்த மாதிரி ஃபுல் டீடைல் நம்மளோட வீடியோஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ஸ்ல எல்லா வீடியோஸும் இருக்கு. உங்களுக்கு தேவையானது என்ன புக்ஸ், கோல்டன் பாயிண்ட்ஸ், ஓல்டு கொஸ்டின் பேப்பர், டைம் டேபிள், இந்த மாதிரி ஃபுல் டீடைல் நம்மளோட வீடியோஸ்லயே இருக்குது. சோ அதையும் போய் பார்த்துக்கலாம். இல்ல என்னோட கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க 7050800142 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க உங்களோட கைடன்ஸையும் வாங்கிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்றேன். இது பியூர்லி ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். சோ நிறைய பேர் என்னால இப்போ வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வேணும்னு சொன்னதுனால இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா நம்ம போடுறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, தொடர்ந்து எழுதுங்க, தொடர்ந்து படிங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். தேங்க்யூ.